ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த வராகி அம்மா இப்போது ஒரு சந்தோஷமான செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் எந்த எண்ணங்களுக்கும் உன் மனசுல நீ இடம் கொடுக்க வேணாம். உன் மூச்சு காற்றாகவே இருந்தாலும் அதை பரிசோதித்து உள்ளே அனுப்பு. தேவையில்லாத கிருமிகள் உன்னை நெருங்காமல் இருக்கும் அல்லவா? அப்படி சொல்ற நானு நிச்சயமா உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் செயல்களும் கூட சரியானபடி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் தானே. எப்போதும் உன்னுடைய எண்ணங்கள் மிக உயர்வானதாகவும் செயல்கள் மிக சிறப்பானதாகவும் சிந்தனைகள் நல்லதாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னால ஜெயிக்க முடியும். நல்ல சந்தோஷமான செய்திகளை உனக்கு கொடுக்க வரும் இந்த வராகி அம்மா நீ வாழ்க்கையில எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எதை தவிர்க்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தும் கூட இன்னும் என் வாழ்க்கையில எந்த விஷயமும் நல்லதா நடக்கலையே நினைச்சு கலங்கி போகாதே. நீ செய்தது முயற்சி தான். அது உனக்கான வாழ்க்கைக்கான பயிற்சி தானே தவிர இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடல. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் உனக்காக இந்த வராகியம்மா உன் கைகளில் தருவேனேன் செல்லமே. முதல்ல நீ யாரு, என்ன, உன்னுடைய திறமைகள் எந்த அளவுக்கு இருக்கு, எது உனக்கு பலம் எது பலவீனம் என்பதில் நீ தெளிவான ஆளாக இரு. நீ உன்னை பத்தியே தெரியாம இருந்தினா அடுத்தவங்க அவங்க தேவைக்காக உன்னை ஆட்டி வைக்கக்கூடிய ஆளாக உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள். முதல்ல உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான விஷயங்களை நீயே செய்யக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர அடுத்தவன் ஆடும் ஆட்டத்திற்கெல்லாம் ஆடக்கூடிய பாம்பாக இருந்து விடாதே என் செல்லமே. உன்னை நீயே யாருன்றது புரிந்து கொண்டு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது சில தடைகளும் பிரச்சனைகளும் தடங்கல்களும் வந்தாலும் அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. வாழ்க்கைனா பிரச்சனையும் தடையும் வருவது சகஜமான விஷயம்தானே. அனைத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு தாண்டி போகக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. நீ தடுக்கி விழுகிறதும் தாண்டி போவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என் செல்லமே. இங்கே உனக்குன்னு எதிரிகள் யாரையும் தான் தனியாக வைக்கவில்லை. ஏன்னா உன் மனசே உனக்கு மிகப்பெரிய எதிரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. பல விஷயங்களை நீ நினைக்கும் போதே உன் மனசு அது உனக்கு சரி வராது, அதை உன்னால செய்ய முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு உனக்கு பயத்தை உண்டாக்கிக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு உனக்கு துரோகம் செய்து கொண்டுதானே இருக்கிறது. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. பாலைவனத்துல இருக்கிற நிலத்திலையும் அந்த செடியிலையும் கூட நீர் நிச்சயமா உள்ள ஊறிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னால ஒரு நல்ல விஷயம் நடக்க முடியாதா என்ன? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக உற்றுப்பார். யார் யாரோ எதையோ செஞ்சு நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களால் முடிந்தது உன்னால் முடியாமல் போய்விடுமா? நிச்சயம் நீயும் ஜெயிப்ப. உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு நீ சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. எப்போதும் உன்னுடைய செயல்கள் சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் என்று செல்லவே. உன்னுடைய எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளுமே உன் எண்ணங்களின் விளைவாலதான் வந்ததுன்றத புரிஞ்சுக்கோ. நீ ஏதாவது ஒரு விஷயத்த தவறா யோசிச்சு ஏதாவது தப்பா பேசியிருப்ப, இல்ல அவசரப்பட்டு பேசினதால உனக்கு எதிரிகள் உருவாகி இருப்பார்கள். சில சூழ்நிலைகளில் நீ தவறேதும் செய்யாமலேயே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உன்னை தவறான ஆளாக காட்டி அதன் மூலமாகவும் எதிரிகள் வந்திருக்கலாம். ஆனா எல்லாமே உன்னுடைய எண்ணங்களின் யோசனைகளின் செயல்களின் விளைவாக தான் உன் வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அதனால எப்பவுமே தோத்துடுவோமோன்னு பயந்துகிட்டே இருக்காம லட்சியத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிரு. எக்காரணத்திற்காகவும் பாதியிலேயே உனக்கான முயற்சியை நீ விட்டுடக்கூடாது. எங்க நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துருவோமேனு பயந்து கடினமாக உழைப்பதை நிறுத்திவிடாதே என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டு உழைப்பதிலும் கடினமாக முயற்சி செய்வதன் மூலமாக மட்டும்தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். எதை பார்த்து நீ பயப்படவும் வேணாம், யாருக்காகவும் காத்திருக்கவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பவாதிகளையும் சூழ்ச்சிக்காரர்களையும் நீ பார்க்கிறாய்தானே. நீ ரொம்ப யதார்த்தமா இருக்கிறதுனால மனசுல பட்டதை உடனே பேசிடுற, அல்லது இவங்க இப்படி அவங்க அப்படின்னு நீ மனசுல என்ன யோசிச்சியோ அதை அப்படியே சொல்லிடுற. ஆனா ஒரு சில சந்தர்ப்பவாதிகள் ரொம்ப மெதுவா பேசுவாங்க, ரொம்ப மெதுவா எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரை எப்படி வீழ்த்தலாம், எந்த நேரம் பார்த்து யார் மனசை கஷ்டப்படும்படி சரியாக குத்தி காயப்படுத்தலாம், யாருக்கிட்ட வாழைப்படத்துல ஊசி ஏத்துறா மாதிரி பேசி நம்ம நினைச்ச காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கலாம்னு நல்லா யோசிச்சு திறமையா வேலையை செய்யக்கூடிய மனிதர்களும் சந்தர்ப்பவாதிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் உன் பக்கத்திலேயே இருந்து எவ்வளவோ காரியத்தை திறமையா செயல்படுத்துறத நீ பார்த்திருக்கிறாய் தானே. அவங்களால முடிஞ்சது உன்னால முடியாத?
அவங்க தவறான செயலை இப்படி செய்து சாதிக்கும் போது நீ உனக்கான சரியான செயல்களை இப்படி பொறுமையா இருந்து நிதானமா பேசி சாதிக்க முயற்சி செய். நீ எப்போ கீழே விழுவ, அவங்க எப்போ உன்னுடைய நிலைமைக்கு வந்து நல்லா வாழலான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு உன் மேல அன்பா பாசமா அறிவுரை சொல்பவர்கள் போல் இருக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சுற்றி இருக்கும் சில மனிதர்கள் நீ எப்போது தொற்று போவாய் என்றுதானே காத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையில் நன்றாக வாழத் தெரிந்தவன். வாழ்க்கைனா துன்பமும் பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். உன்னை பத்தி யார் நினைச்சாலும் அதுக்காக என்ன நினைச்சாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தெரியாததே அடுத்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்க போறாங்க. சில பேரின் பார்வைக்கு நீ கெட்டவனாக காட்டப்படுகிறாய், கெட்டவனாக விதைக்கப்பட்டிருக்கிறாய். யார் உன்னை கெட்டவன்னு நினைச்சாலும் சரி, அல்லது நீ கெட்டவன் அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி, அதை அப்படியே விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை மட்டும் பாரு என் செல்லமே. நீதான் நல்லவன்றதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கொஞ்சமும் இல்லை. ஏன்னா காலமும் நேரமும் அதை சிறப்பாக செய்து காட்டும். யார் உன்னை கெட்டவன் சொன்னாங்களோ, யார் உன்னை வீணானவன், உன்னால எதையும் செய்ய முடியாதுன்னு உன்னை அவமரியாதை செய்தார்களோ, அவர்கள் கண் முன்பாகவே நீ சிறப்பாக சாதிச்சு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுறத நான் செய்து காட்டத்தான் போகிறேன். உன் கண்ணு முன்னால வந்து உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசும் பொன்னான வார்த்தைகளை விட உனக்கு பின்னால் புகழ்ந்து பேசுகிற சாதாரண வார்த்தைகள் தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் மிக்க விஷயம். எத்தனையோ பேர் உன் கண்ணு முன்னால வந்து உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசுறது பொய்யான நடிப்பு. ஆனா உனக்கு பின்னால உன்னை பத்தி உண்மையா யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நல்ல குணத்தையும் திறமையையும் பேசக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருக்கதான் செய்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதையும் உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு அடையாளம் காட்டத்தான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. உண்மையாவே உன் மேல பாசம் வச்சிருக்கவங்க தேடி வந்து உன்கிட்ட பேசுவாங்க. அதுக்கான நேரத்தையும் உருவாக்குவார்கள். ஆனா பொய்யான பாசம் வச்சிருக்கவங்க உன்கிட்ட பேசவே முடியல, உன்னை பார்க்கவே முடியலன்னு அதே நேரத்துல உன்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கும் 1008 காரணங்களை பொய்யாய் உருவாக்கி கொண்டிருப்பார்கள். உண்மையான அன்பு என்பது அவங்க உன்கிட்ட போன அவங்களே பேசுறதும் அவங்க உன்னை தேடி வந்து பேசுறதும் தான். பொய்யான அன்பு என்பது நீ எப்படி போனா எனக்கு என்னன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அன்பா பாசமா உருகிறது போல பேசி நடிப்பார்கள். இப்போதாவது புரிஞ்சுக்கோ. தேடி வந்து நேரம் ஒதுக்கி பேசும் அன்பு மிக்க மனிதர்களின் கருணையான வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. அவங்க உன் கூட இருந்தா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என் செல்லமே. இப்போ உனக்கு இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் நீ சரியா பயன்படுத்திக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான நேரமாக இருக்கும். சரியா பயன்படுத்தாம அலட்சியப்படுத்தினாலோ அல்லது பொழுதுபோக்குகள்ல கவனமா இருந்து நேரங்காலத்தை வீணடித்தாலோ அது உன் வெற்றியை மீண்டும் மீண்டும் தாமதமாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில எந்த அளவுக்கு சீக்கிரம் வெற்றி பெறுகிறாயோ அந்த அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கூட தாமதமாக்குன்றத புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தவறாதான் நடக்குது. எதை செய்ய போனாலும் தடை வருது, தடங்கள் வருது. வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதே என் செல்லமே. தோல்வி வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும், தைரியமா கண்டுக்காம கடந்து போ. சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்.